ரசாராணி அட்ட பாக்கு குட்டல கொடி இருக்கிற ரசாராணி அட்ட பாக்கு சார்ந்த அறநெறிகட்ட பெரியவர்களே, பண்பு சார்ந்த பண்டைய தமிழ் தாய்மார்களே, வாழ்வும் மரபும் மரத்தமிழ் புறார்களே, உண்டுதனை உண்ணும் உயிர் காக்கும் உழவர் பெருங்குடி மக்களே, வண்டமிழ் தாயே, வளமிகும் தமிழகமே, சிறந்தாத்தி கரங்கூப்பி வணங்குகிறேன். வணக்கம். நாடகம் என்பது ஒரு நாட்டின் அகப்பொருளை விளக்குவனாகும். கலைகள் வரலாற்றில் ஆயக்கலைகள் 64 ஏயவனருக்கு எண்ணாமல் இணை சொன்னான் கவிகம்பன். ஆதியில் தோன்றிய ஆடல் கலைகளும் பாதியில் தோன்றிய பாடல் கலைகளும் பல சீட் தவறு முறைகள் நடத்திய இமையால் நாடெங்கும் நாடகக்கலை சிதந்தும் பின்னப்பட்டுள்ளது. நாடெங்கும் நாடகக்கலை பரப்ப வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தபத்திரு டி சங்கரா சாமிகள் பல நாடகங்களை உருவாக்கி சேர்க்கின்றார். இயல், இசை, கூத்து இயலும் இயத்தமிழாகவும், இசை என்பது இசைத்தமிழாகவும், கூத்து என்பது நாடக தமிழாகவும் வந்திருப்பது நன்தமிழ் நாடகத்தமிழ். தென்னகத்திலே பொன்னகரமாக விளங்கக்கூடிய இந்நகரத்தில் சடையமங்கலம் கிராமத்தில் அமைந்து அருள் வாழ்ந்து கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ மகாலிங்க மூர்த்தி சுவாமி மற்றும் முனியையா சுவாமி மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு ஆவணி உற்சவ விழாவினை முன்னிட்டு
முனியையா சுவாமி இளைஞர்கள் நட்பு மன்றம் மற்றும் கிராமத்தார்கள் இணைந்து நடத்தக்கூடிய இன்று இரவு இவரங்க மேடையிலே ஸ்ரீ மதுரை பாண்டி மினி என்னும் நாடக விழாவினை சீரோடு சிறப்பு நடத்திக் கொண்டிருக்கும் விழா தளபதி அவர்களே, விழா கமிட்டியாளர் அவர்களே, பேரன்பு மிக்க பெரியவர்களே, பேர் மதிப்புக்கு மரியாதைக்குரிய தாய்மார்களே, பேர் போட்டிருக்கான் பேரன்புமிக்க பெரியவர்களே, பெரு மதிப்புக்கும் மரியாதைக்குரிய தாய்மார்களே, வருங்கால வாலிபர்களே, எதிர்கால இளைஞர்களே, நாடு போற்று நல்லவர்களே, ஊர் போற்று உற்றவர்களே, கல்வி கற்றுணர்ந்த அன்பு சகோதரர்களே, அருமை மாணவர்களே, மழலை செல்வங்களே, இந்நாடக விழாவினை காண வந்திருக்கும் நாடக கலா ரசிகர்களுக்கும் இந்த நாடகத்தை வைத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மற்றும் இரவு பகல் பாராமல் மக்களுக்காக சேவை செய்து கொண்டிருக்கும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு சொல்லப்பட்டுள்ள காவல்துறை சார்பு ஆய்வாளர் ஐயா அவர்களுக்கும் எனது சார்பாக எனது மதிப்புக்கு மரியாதைக்குரிய நாடகத்தின் அமைப்பாளர் எங்களுக்கெல்லாம் பொறுப்பாளருமான இயலிசை நாடக சங்கம் செயற்குழு உறுப்பினருமாகிய பாஸ்துக்குரிய அன்பண்ணா ஆர்கே வேலாயுதம் நாடக கலைப்பின் சார்பாக மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம். சரி சரி சொல்லுங்க. கூத்த ஆரம்பிச்சாச்சு. ஆமா, கூட்டமும் கூடிருச்சு. பப்புன்னு வந்தாச்சு. சரிங்க. ஏன்னா அருமையான ஊர் நம்ம ஊர். சரி, யாருமே தூங்கல இல்ல. யாரும் தூங்கல. அதான் யாராவது தூங்கணும் எழுப்பி விட்டுருங்க. ஏங்க, இந்த மதுரை பாண்டி நாடகத்துக்கு யாரும் தூங்குவாங்களா? கூடாது. எப்படி தூங்குவாங்க? நாடகத்தை சிறப்பா பார்க்கணும். சரி, அருமையான ஊரு நம்ம ஊரு, சிறப்பான நாடகம். சரி, வந்திருக்க அடியே சிறப்பான அடி வந்திருக்காங்க. ஆமா, ஏன் சொல்றேன் அப்படின்னானே, சரிங்க, சில ஊர்ல பாத்தீங்கன்னு வச்சுக்க 7 மணிக்கு பாய வரிச்சு போட்டு உட்காந்துருப்பாங்க. 7 மணிக்கு ஆமா, இடம் கிடைக்காது அப்படின்னு. சரி, நாடகம் ஆரம்பிக்க 10 மணி 10:30 ஆயிரம். சொந்த கதை சோ கதை பேசிக்கிட்டே இருப்பாங்க. சரி, லேசை இடிப்ப சாய்க்கலான்னு சாப்பாங்க. சரி, அப்ப சாய்க்கிறத காலைல சாணி ஓரத்தை எந்திரிச்சு. எந்த சாணியை சொல்றீங்க? வாசலுக்குனே. இந்த அம்மா வீடு இந்த பக்கம், சரி, அந்த அம்மா வீடு அந்த பக்கம். ஆனா வாசம் ஒரே வாசம். சரி, இந்த அம்மா சாணி கரிச்சு வாசல் இப்படி தெளிச்சிட்டு இருக்க, அந்த அம்மா வாசல் சாணி கரிச்சு அப்படி தெளிச்சு. இந்த அம்மா அந்த அம்மா கேட்கும் எப்படி ஏண்டி ஏண்டி ராத்திரி நடத்தி பேருந்தியே நாடகம் புரிந்துச்சு அப்படின்னு சாணி தெளிச்சுக்கிட்டே கேட்க. சரி, அந்த அம்மா சொல்லும் பாரு பதில் எப்படி. நாடகம் நாடகம் வேறுபட்ட நாடகம். சரி, நல்ல நாடகம், நல்ல நடிகர் வந்திருந்தாங்க. சரி, நாடகம் சூப்பரா இருந்துச்சு. நான் தான் தூங்கிட்டேன். தூங்கிட்டு வச்சுட்டு ரொம்ப சொல்லிருக்குது. தூங்குனீங்க அப்படின்னா சரி, இந்து சோதரை என் முகத்தை பார்த்துட்டு அப்புறம் கூட படுத்து. ஏன்னா அப்புறம் வீட்டுல போய்கிட்டு ராத்திரி வந்திருந்தா பாரு பப்புன்னு. அவனுக்கு அது சரியல, மண்டை சரியல. சரி, அவனுக்கு இது சரியல, தொண்டை சரியல. சரி, அப்படிலாம் சொல்லிட கூடாது. நாடகம் சிறப்பான நாடகம். சரி, அன்பு ஆதரவு வேண்டி கேட்டுக்கொண்டு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லுங்க. நம்ம நாடக நடிகர் வந்து எந்த ஊருக்கு போனாலும் 9 மணி 9 வரைக்கும் ஊருக்கு என்றாயிருவோம். ஆமா, ஆனா இன்னைக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆயிருச்சு. நேத்தெல்லாம் 8:45 போயிடலாம் விருதுநகர். காரணம் என்னன்னா, வரக்கூடிய வெளியில என்ன ஊர்னது அறந்தாங்கில திருவிழா, பெரிய திருவிழா. டிராபிக் ஆகி போச்சு. அதுல ஒரு 3/4 மணி நேரம் வண்டி நின்று வர்ற மாதிரி ஆகி போச்சு. அதனால கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுச்சு. உங்களை கையெடுத்து கும்பிட்டு வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு வந்திருக்க நடிகர் சிறப்பான நடிகர்கள் கொஞ்சம் காலதாமதம் ஆரம்பிச்சாலும் நாடகத்தை சிறப்பாக நடத்தி முடிச்சிருவாங்க. சரி, ஏன்னா பாண்டிச்சாமியில சில பேர் பார்த்திருப்பாங்க, சில பேர் பார்க்காம இருப்பாங்க. நம்ம ஊர்ல இன்னைக்கு பாண்டிச்சாமி நாடகம் வச்சிருக்காங்க, மதுரை பாண்டிச்சாமி. இந்த நாடகத்தை பார்க்கணும் சரி அப்படிங்க சில பேர் வந்திருப்பாங்க. சில பேர் அதுக்காகவே, சில பேர் எதுக்காக தெரியுமா, பப்புண்டான்னு மட்டும் பார்த்து நம்ம வீட்டுக்கு எந்திரிச்சு போயிடலாம் சரி அப்படின்னு அதுக்காக சில பேர், சில பேர் இதுக்காகவே, சில பேர் எதுக்காக தெரியுமா, நம்ம ஊர் சினம்பூர் ஆன பக்கம் போயிட்டாங்க. நம்ம மட்டும் ஏன்டா ஒத்த வீட்டுல தூங்கணும், நடுக்கும்போல பாய விரிச்சு போட்டு சரி கும்பல் வந்து பயம் இல்லாம தூங்கலாம் அப்படின்னு தூங்குறதுக்காக சில பேர் வந்திருப்பாங்க. சரி, சில பேர் அதுக்காகவே சில பேர் வந்திருப்பாங்க. எதுக்காக தெரியுமா, அண்ணே வீட்டுல பேச மாட்டாங்க, சரி காட்டுல பேச மாட்டாங்க, தோட்டத்துல பேச மாட்டாங்க. சரி, நடு கும்பல உட்காந்துக்கிட்டு இந்த அம்மா நாடகம் பார்த்துட்டு இருக்கேன். பக்கத்துல கைய சும்மா இருந்தா தானே தொடைய பிடிச்சு நோண்ட ஆரம்பிச்சிடறேன். சரி, இந்த பாரு பாரு அப்படின்னு ஏண்டி நோண்டுற அப்படின்னு அந்த அம்மா கேட்க ஆரம்பிச்சிடறேன். சரி, ஏண்டி நாடகத்தை வீட்டை விட்டு கிளம்பி வந்தியே, வீட்டை பூட்டிட்டு வந்துட்டியா, சரி பூட்டி இழுத்து பார்த்து வந்துட்டியா, ஆட்டுக்குட்டியை கட்டிட்டு வந்துட்டியா, கொஞ்சம் மூடி வந்துட்டியா அப்படிலாம் சில ஊர்ல பேசுவாங்க. சரி, ஊர்ல அப்படி பேச மாட்டாங்க. சிறப்பான நாடகம். ஏன் சொல்ற அப்படின்னே, அண்ணே எல்லாரும் கல்யாணம் பண்றாங்க சரி அப்படி நினைச்சுக்கிட்டு நானும் கல்யாணம் பண்ணேன். நீங்க 400 கல்யாணம் பண்ணேன். பண்ண வச்ச நடத்தவா
நான் ஒரு கல்யாணம் பண்ணேன். ஆ, கல்யாணம் பண்ணது போது சரி ஏன் பொண்டாட்டி சோப்பு வேணும், சீப்பு வேணும், பவுடர் வேணும், பொட்டு வேணும், அது வேணும், இதுன்னு கேட்க ஆரம்பிச்சுட்டா. எல்லா விதத்துல ஆமா. ஏன்னா ஆ, என் முன்னாடிக்கு கேட்கிற பொருளை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா சரி நம்ம வேலைக்கு போகணும், ஆ. சம்பாதிக்க நினைச்சுக்கிட்டு ஆ. நானும் வேலை தேடி தேடி அலைஞ்சேனே. சரிங்க. வேலை எங்கேயுமே கிடைக்கல. கிடைக்கல. கடைசியில பாத்தீங்க அப்படின்னா ஆ, கொல்லம் பட்டல இரும்பு அடிக்கிற வேலை. இரும்பு அடிக்கிற வேலை. நேரா பற்ற ஓனர்கிட்ட போனேன். ஓ, அண்ணே வணக்கம் பண்ணி அப்படின்னு. சரி தம்பி வணக்கம் வணக்கம் அப்படின்னாரு. ஆ, என்னப்பா விஷயம் அப்படின்னாரு. சரி உங்க பட்டல வேலை போட்டு கொடுங்கண்ணே அப்படின்னு. ஆ, பற்ற ஓனர் மேலே கீழே பார்த்தாரு. சரிங்க. ஏன்னா பையன் ஒழுங்கா வேலை செய்வானா செய்ய மாட்டானா ஆ, அப்படின்னு மேலே கீழே பார்த்தாரு. சரி பார்த்த உடனே ஆ, ஒரே ஒரு கேள்விதான் கேட்டாரு. எப்படி? தம்பி ஆ, உனக்கு சம்முட்டி அடிக்க தெரியுமா சரி அப்படின்னு கேட்டாரு. சரி அண்ணே நீங்க எப்படி சொல்றீங்களோ ஆ, அதே மாதிரி அடிக்கிறேனே அப்படின்னு. சரிங்க. எனக்கு தான் வேலை கிடைக்காம கிடைச்சிருச்சு ஆமா. அப்படின்னு குலசாமியில கும்பிட்டு ஆ, அவர் சொல்ற விஷயத்தை கேட்டுட்டு இருந்தேன். சரி இந்த பார் தம்பி, ஆ, இந்த கம்பி வந்து நெருப்புல வைப்பேன். ஆ, கம்பி நல்லா பழுக்க காஞ்சிரும். காஞ்சிரும். காஞ்சதுக்கு அப்புறம் இந்த கம்பி எடுத்து இன்னொரு கம்பி மேல வைப்பேன். சரி வச்சு அந்த ஆள்காட்டி வரல் இருக்கு பத்தியா, ஆமா. அந்த ஆள்காட்டி வரல் எங்க நீட்டணும், வெட்டணும், நீட்டுற பக்கம் நீ சம்முட்டியால அடிக்கணும். அடிக்கணும். எனக்கு தான் வேலை கிடைக்காம கிடைச்ச சந்தோஷத்துல ஆ, சாமியை கும்பிட்டுக்கிட்டு சரி கையில பிடிச்சி நின்று இருக்கிறேன். எது? சம்முட்டியை ஆ, ஆ, சம்முட்டிய கையில பிடிச்சி நின்று இருந்தேன். சரி நெருப்புல கம்பி நல்லா பழுக்க காஞ்சிருச்சு. ஆ, காஞ்சதுக்கு அப்புறம் இந்த கம்பி எடுத்து இன்னொரு கம்பி மேல வச்சாரு. சரி வச்சு இந்த ஆள்காட்டி வரல் இருக்கு பத்தியா, ஆமா. கம்பிக்கு நேரா அப்படி நீட்டினார். ஆ, நீட்ட உடனே சம்டி தூக்கி நச்சு ஓங்கி ஒரே அட்டி. அடி. அடிச்ச உடனே சரி ஓனர் தம்பி அப்படின்னாரு. ஆ, எனக்கு கையால விட விட ஆட ஆரம்பிச்சிருச்சு. சரி ஏன்னா இப்பதான் முத அடியே அடிக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஆ, ஓனர் தம்பி அப்படிங்கிறாரு. சரி நம்ம மாத்தி எதை அடிச்சிட்டோமோ, ஆஹா. இல்ல தவறாத அடிச்சிட்டோமோ சரி அப்படின்னு அண்ணே சொல்லுங்கண்ணே அப்படின்னு ஆ, மறுபடியும் சொல்றாரு. இந்த வார் தம்பி எக்காரந்த கொண்டு ஆ, நான் எங்க விரல நீட்டணும், சரி நீட்டுற பக்கம் மட்டும்தான் நீ சம்டியால அடிக்கணும். அடிக்கணும். நமக்கு என்னையா கஷ்டம், ஆ, சம்பளத்துக்கு வேலை செய்யறான். ஆமா. எங்க விரல நீட்டுறாரோ ஆ, நீட்டுற பக்கம் அடிச்சு போல அடிச்சுக்கிட்டு சரி மறுபடியும் கையில பிடிச்சு நின்னுட்டே இருக்கிறேன். ஆ, திருப்பி சம்முட்டிய ஆ, ஆ, சம்முட்டிய ரெடியா நின்னுட்டு இருக்கிறேன். சரி ரெண்டாவது நெருப்பு வந்து கம்பியை வெளியே எடுத்தார். ஆ, எடுத்துன்னு இன்னொரு கம்பி மேல வச்சார். சரி ஆள்காட்டி வேலை இருக்கு பத்தியா, ஆமா. கம்பிக்கு நேரா அப்படி நீட்டினார். ஆ, நீட்டோட சம்டிக்கு நச்சு வாங்கி ஒரே அடி. ஒரு அடி. அடிச்ச உடனே ஆ, ஓனருக்கு சந்தோஷம், அளவுல சந்தோஷம். சரி தம்பி ஆ, நீ நல்லா வேலை செய்றீங்க, ஆஹா. நல்லா சம்டி அடிக்கிறீங்க. ஆ, ஒரு விஷயம் என்னன்னானே, ஆ, யார பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்க, சரி அவங்க சம்பளம் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆமா. நம்மள நல்லா சொல்லிட்டாங்களே, ஆ, ஆ, சம்பளம் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. சரி அதனால தம்பி நல்லா அடிக்கிறீங்க ஆ, அப்படின்னு மனசை திறந்து வாயை திறந்து சொல்லிட்டா சரி சம்பளம் அதிகமா கேட்ப நினைச்சுக்கிட்டு, ஆ, என்ன என்ன சம்பளம் அதிகமா கேட்ப நினைச்சுக்கிட்டு சரி என்ன மனசுக்குள்ள சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஆ, சிரிச்சுக்கிட்டு இருந்த பாக்கல பாருங்க. சரி மூணாவது நெருப்பு வந்து கம்பியை வெளியே எடுத்தாரு. ஆ, இன்னொரு கம்பி மேல வச்சுட்டாரு. சரி ஆகா கம்பி எடுத்து மேல வச்சுட்டாரு. ஆ, அடுத்து விரல நீட்டுவாரு. ஆ, நம்ம நீட்டுற பக்கம் அடிக்க நினைச்சுக்கிட்டு சரி நான் குறுகுறு விரல பாத்துக்கிட்டு இருக்கேன், எப்படா நீட்டு வரணும். ஆ, ஆ, இவர் கம்பி எடுத்து மேல வச்ச உடனே சரி நடு உச்சி மண்டல பேன் அடிச்சுக்கும் போது இந்த விஷயம் எனக்கு தெரியல. ஆஹா. தானே வேலை செஞ்சேன். ஆ, ஆ, ஆள்காட்டி வரல கொண்டு இப்படி நீட்டினாரு. அடடடா. ஆகா, ஆ. அவர் என்ன சொன்னாரு, எங்கன விரல நீட்டு நீட்டணும், அங்கன அடிக்கணும். அங்கனே அடிக்கணும் அப்படின்னாரு. சரி ரெண்டு தடவை கம்பிக்கு நேரா நீட்டினாரு. ஆ, கம்பியில அடிச்சு போட்டாரு. சரி இப்ப மறுபடியும் இங்க நீட்டுறாரு. ஆ, இங்கத்தான் அடிக்க சொல்றாரு நினைச்சுக்கிட்டு ஆ, சம்டிய தூக்கி ஆ, நடு மண்டே பார்த்து நச்சு நோங்கி ஒரே போடு. சரி விட்டுட்டேன். ஆ, ஆளு குளுக்கோஸ். அப்புறம் கம்பி அடிக்க போய் கம்பி என்ற கதையா போச்சு. சரி வீட்டுக்கு போனா ஏன் முன்னாடி மானாங்கனியா பேசுறா. ஆ, என்னையா ஒரு நாள் வேலைக்கு போனா மறுநாள் இப்படி வந்துட்டு அப்படின்னு. சரி ஏன்னா ஆ, ஒரு குடும்பத்தை சந்தோஷமா வாழ வைக்கணும்னு ஆஹா. நம்ம பொண்டாட்டிக்கு தேவையான பொருளை வாங்கி கொடுத்து சரி சந்தோஷமா வச்சுக்கிட்டு வச்சுக்க, ஆ, நம்ம வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். சரி கவலைப்படாத, ஆ, இந்த வேலையில ஏதோ ஒரு வேலைக்கு போய் ஆ, உன் குடும்பத்தை காப்பாத்திடுறேன் சரி அப்படி என் பொண்டாட்டி மனசை ஆறுதல் படுத்திட்டு, ஆஹா. எங்க மச்சினை வந்து கேரளால இருக்கிற ஐயா, சரிங்க கேரளால ஆ, அவன் போய் 10-15 வருஷமாச்சு. சரி அங்கேயே இடம் வாங்கி வீடு கட்டி செட்டில் ஆயிட்டான். அங்கேயே ஆஹா. ஆ, சந்தோஷமா இருக்கிறேன். சரி அப்புறம் அவனுக்கு போன் பண்ணேன். ஆ, மாமா நீங்க வேலைக்கு வரணும், இங்க வாங்க சரி அப்படின்னு தார் ரோடு போற வேலைக்கு போய் சேர்ந்துட்டேன் ஐயா. தார் ரோடு வேலைக்கு. தார் ரோட்டு வேலைக்கு சரி சரி நேரா வேலைக்கு போனேன். அங்கே போய் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆ, முத நாள் பார்த்தோன்னா என்ன வேலை தெரியுமா கொடுத்தாங்க? என்ன விலை? முத நாள் பார்த்த உடனே பொம்பளை கூட சேர்ந்து 2 கையில விளக்கமாத்த கொடுத்து ஆ, ரோட்டை கூட்ட சொன்னாங்க. சரி மறுநாள் என்ன வேலை தெரியுமா கொடுத்தாங்க? என்ன விலை? பொம்பளைகளுக்கு தூக்கிற வேலை கொடுத்தாங்க. தூக்கி விடுறலையா? அண்ணன் இந்த ஒன்றரை ஜல்லிக்கு இது பெரிய ஜல்லி இருக்கு பத்தியா, ஆமா இந்த ஜல்லி இருப்பு செல்ல கட்டி விட்டு சரி தலைக்கு தூக்கிற வேலை கொடுத்தாங்க. சரி மூணாவது நாள் என்ன வேலை தெரியுமா கொடுத்தாங்க? என்ன விலை? இப்ப நாகரிக காலத்து ஆ, இப்ப ஆ, இப்பெல்லாம் எல்லா மிஷினும் புதுசு புதுசா கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆமா நான் தார் ரோடு வேலை பாக்குறப்ப சரி பூவாளின்னு ஒரு வாளி இருந்துச்சுனே. பூவொலி. ஆமா, ஆ, மேல கைப்பிடி மாதிரி இருக்கு, ஆ, ஆ, கீழே ஓட்ட ஓட்டையா இருக்கு. சரி இந்த கொதிக்கிற டின்ல ஊத்தி ஆ, இப்படி கைப்பிடி பிடிச்சி இப்படி முன்னாடி முன்னாடி வீசிட்டு போயிட்டே இருக்கணும். சரி பாத்துருப்பீங்க. ஆ, ஆ, இப்ப நாகரிக காலம் ஆயிருச்சு. சரி இப்ப அதுக்கு வேலையே இல்ல. ஆ, நான் பாக்குறப்ப சொல்றேன். சரி மூணாவது நாள் தார் ஊத்துற வேலை கொடுத்தாங்க. சரிங்க கொதிக்கிற டின்ல ஊத்தி ஆ, கையில பிடிச்சு ஆ, இப்படி வீசி நம்பாரு ஆ, கொதிக்கிற தார் வந்து கால்ல பட்டுருச்சு. சரி
கால்ல போட்டோன்னு கொதிச்சு கொப்பிடிச்சு புண்ணாய் போயிருச்சு. ஆ, மேஸ்திரி செலவுக்கு பணத்தை கொடுத்து, சரி தம்பி நீங்க வீட்டுக்கு போங்க, ஆ, என்னைக்கு புண்ணு ஆறுதோ அன்னைக்கு வந்து வேலைக்கு சேர்ந்துக்குங்க அப்படின்ட்டாரு. சரி நானும் பார்க்காத வைத்தியம் இல்ல, ஆ, செய்யாத செலவு செலவு இல்ல. எக்கச்சக்கமா செலவு பண்ணி பார்த்துட்டேன். ஆ, தாறு போட்ட புண்ணு சீக்கிரம் ஆறாது. ஆறாது. ஆமா. ஆ, அப்புறம் உங்கள மாதிரி ஒரு ஆள் சொன்னார், ஆ, தம்பி தம்பி தோகமலை பக்கத்துல சரி ஒரு பச்சளை மூலிகை வைத்திருக்கிறாரு. ஞாபகம். ஆ, ஆமா. தன் நாய்க்கிற வெளிச்சாமி நாய்க்கிற. ஆமா ஆமா ஆமா. ஆ, ஆ, அவர்கிட்ட போங்க, சரி கால் புண்ணு சரியா போயிரு அப்படின்னு சொல்ல ஆ, நேரா அவர்கிட்ட போனேன்னா காலை பார்த்தோன்னா, தம்பி சரி தாறு போட்ட புண்ணா இருக்கு, ஆ, நீ நிறைய செலவு பண்ணிருப்ப, சரி ஆனா புண்ணு ஆறிக்காது அப்படின்னாரு. ஆ, ஆமாங்க புண்ணு ஆறவே இல்லை புண்ணு. சரிங்க கவலைப்படாம ஒரு 250 ரூபாய் பணத்தை கொடு, ஆ, நான் ஒரு மருந்து சொல்றேன், சரி இந்த மருந்தை வச்சு கால்ல வச்சு கட்டு, ஆ, சீக்கிரம் புண்ணு ஆறி போயிரு அப்படின்னாரு. சரிங்க என்ன மருந்துங்கன்னு கேட்டேன். ஆ, இந்த வழுக்கத்தலை இருக்கு பத்தியா, வழுக்கத்தலை, வழுக்கத்தலை. ஆ, ஆ, வழுக்கத்தலை கால்ல வச்சு கட்டுனா ஆ, சீக்கிரம் புண்ணு ஆறி போயிரு அப்படின்னாரு. ஆ, எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வருது கம்மினே. ஓஹோ ஓ, ஆ, வழுக்கத்தலை சொல்லிக்கிட்டு வீட்டுக்கு போனேன் பாரு, ஆ, அன்னைக்கு தான் என் மாமனார் பிள்ளைல பார்த்து போல வீட்டுக்கு வந்துருப்பாரு உங்களுக்கு. சரி என் முட்டாடி எங்க அப்பா, ஆ, ஆ, அவருக்கு மண்டையில சுத்தமா மசிரே கிடையாது, வழுக்கத்தலை தான் அந்த ஆளுக்கு. வழுக்கத்தலை. சரி அவர் வைத்தியர் என்ன சொன்னாரு, ஆ, வழுக்கத்தலை வச்சு காலை கட்ட காட்ட சொன்னாரு. சொல்லிருக்காரு. மாமனார் மண்டை வழுக்க மண்டை, ஆ, நேரா போன மாமனார் மண்டையில காலை வச்சு கட்டிட்டு படுத்துக்கிட்டேன். ஆ, சரி திடீர்னு முழிச்சு பாத்துருக்காரு, ஆ, என்ன மாப்பிள்ள கொஞ்சம் கூட மரியாதை எல்லாமே ஆ, தலைமையில காலை வச்சு கட்டி படுத்திருக்கிற பொண்ணாரு. ஆ, ஆமா ஆமா நானும் எவ்வளவு செலவு பண்ணி பார்த்தேன். பார்த்தேன், ஆனா ஒரு 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 புண்ணு ஆறல. ஆ, இன்னைக்குதான் ஒரு வைத்தியர் சொன்னாரு, ஆ, வழுக்கத்தலை வச்சு கால்ல கட்ட சொன்னாரு, சரி அதான் கட்டிருக்கேன் அப்படின்னாரு. ஆ, உனக்கு சொன்ன வைத்தியர் யாருன்னு அட்ரஸ் கேட்டு அங்கே போயிட்டா, சண்டைக்கு போயிட்டா. முனையப்பட்டிக்கு போயிட்டாரு. ஆமா. சரி என் மருமனுக்கு என்ன மருந்து சொன்ன அவரு கேட்க, ஆ, நான் வந்து வழுக்க தலைய வச்சு கால்ல வச்சு கட்ட சொன்னேன். சரி நல்ல வேலையா போச்சு, ஆ, வழுக்கத்தலைய வச்சுதான் கட்ட சொன்னேன். சரி நீ நச்சு கட்ட சொல்லியிருந்தீன்னா ஆ, என் மண்டைய தலையவே நச்சிருப்பேன். புசுர போக்கிருப்பேன். ஆ, பொண்ணு அந்த மாதிரி ஆகி போச்சு. சரி ஏன் முண்டாட்டி கோச்சுட்டு வீட்டுக்கு போய் 6 மாசமாச்சு. ஆ, எங்க அப்பா மண்டையில தலைய வச்சு கட்டிட்டியா அப்படின்னு ஆஹா அவன் சந்தோஷப்பட்டு சமாதானப்பட்டு ஊருக்கு கூட்டி வந்துட்டேன். சரி அப்புறம் சோத்துக்கு என்ன பண்றது, ஒன்னாப்படிக்கு போயிடலாமே. 6 மாசம் மாமியால வச்சிருந்தேன். அடடே முறைட்ட வேலை. சோறாக்கி போட ஆள் இல்லையா, ஆ, மாமியால கொண்டு வந்து வீட்டுல வச்சுதான் மகளை சரி பண்ணிடலாம்ல. சரி அப்படி காரணத்தினாலே ஆ, தென்னகத்திலே பொன்னகரமாக விளங்கக்கூடிய இந்நகரத்தில் சடையமங்கலம் கிராமத்தில் அமைந்து அருள் வாழ்த்து கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ மகாலிங்க மூர்த்தி சுவாமி மற்றும் ஸ்ரீ முனியையா சுவாமி மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு ஆவணி உற்சவ விழாவினை முன்னிட்டு முனியையா சுவாமி இளைஞர்கள் நட்பணி மன்றம் மற்றும் கிராமத்தார்கள் சடையமங்கலம் அனைவரும் இணைந்து இன்று இரவு இவரங்க மேடையிலே சடையமங்கலம் உயர் திரு துரை ராமசாமி அன்பலம் அவர்கள் தலைமையிலும் கோவில் முன்பாக அமைந்துள்ள வண்ண சிங்கார கலையரங்கில் மதிப்புக்கு மரியாதை கூறிய RKV நாடக சபை கலைக்குழு வழங்கும் இன்றிரவு இப்பிறகு மேடையிலே நிறைவேற்றக்கூடிய நாடகம் மதுரை பாண்டிமினி என்னும் தெய்வீக பக்தி பரவச நாடகம் நடைபெற இருக்கின்றது. இந்நாடகத்தில் நடிக்கக்கூடிய நடிகைகள் நடிகை கலைஞர் இவர்கள் வருமாறு இதை நான் கூறுமாறு இதை நீங்க செவி கொடுத்து கேட்குமாறு சென்ற இடமெல்லாம் தனக்கு நகர் வெட்டி முடிச்சுட்டு வரும் நடிப்பு சவேந்தன், நடிப்பு சிகரம், நடிப்பு தத்துவம், நடிப்பு புயல், நாடக உலகில் நவீன கட்டழகன் என்ற பட்டம் பெற்ற பார்த்துக்குரிய மணப்பாறையை சேர்ந்த வேங்கை VP கருப்பையா அவர்கள் இவருங்க மேடையிலே வெள்ளை சாமியாக நடித்து உங்கள் அன்பையும் காத்துக் கொண்டிருக்கின்றார். உழைக்கும் தோள்களை ஒன்று கூடுங்கள், உலகம் நமது என்று சென்று வாடுங்கள். உழைக்கும் தோள்களை ஒன்று கூடுங்கள், உலகம் நமது என்று சென்று வாடுங்கள். ஏடு வெள்ளம் இல்லாத சமுதாய காடு என்று வழி என்று நீங்கள் கேளுங்கள். அண்ணா சொன்ன வழி கண்டு நீங்கள் கேளுங்கள். நீங்கள் நல்லாயிருக்கோம், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேறே. நமது கிராமத்தில் அருள்மிகு மகாலிமூர்த்தி முனீஸ்வரர் அவர்கள் பரிவார தெய்வங்களுக்கு உள்ள ஆவணி உற்சவத்தை முன்னிட்டு அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. நாடகத்தை
சார்பாக இதை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்கு நாடகத்தை நாடகத்துக்கு பேர் என்ன? மதுரை பாண்டிச்சாமி பேரு பாண்டிமணி. நாடக குழு பேரு வேங்கை கருப்பையா கலைக்குழு. மதுரை பாண்டிமணி நாடகத்தை சிறப்பாக நடத்தி கொடுக்க வந்திருக்கும் கலைக்குழு வேங்கை கருப்பையா குழுவினருக்கும் மற்றும் இசைக்குழுவினருக்கும் மற்றும் ஒளி அமைப்பு செய்து தந்திருக்கும் கடம்பூரா எம்கேஆருக்கும் கிராமத்து சார்பாகவும் இளைஞரணி நற்பணி மன்ற சார்பாகவும் நன்றியை தெரிவித்து இந்த நாடகத்தை சிறப்பாக கண்டுகளிக்குமாறு ஊர் மக்களை வேண்டி அமைகிறேன். கூப்பிட்டு இவருங்க மேடையிலே ஆறுமணியம் இசைத்துக் கொண்டிருக்கும் மதிப்புக்கு மரியாதைக்குரிய எஸ்பி பட்டேந்திரன் அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படுகின்றது. இவருங்க அண்ணே சொல்லுங்கண்ணே. என்னம்மா அண்ணன் சொன்னாரு? ஆம்பளை பையன் இருக்கேண்ணே. சரிண்ணே. ஏன்னா ராசியாதி மாதிரி யாராவது ஒருத்தர் கேட்பாங்க. என்னண்ணே? இல்ல உண்மைதான். நீங்க சொல்றதுல வாஸ்தவமான நான் சின்ன பிள்ளையிலே பவுடர் போட ஆரம்பிச்சுட்டேன். 7 வயசுலேயே. ஆமா, நாடகத்துல அனுபவமான ஆள்தான். ஏன்னா நாடகம் வந்து ஆரம்பிச்சிட்டோம். பப்புன் டான்ஸ் வந்து 12:30 மணி வரைக்கும் நடக்கும். 12:30 மணிக்கு மேலே கதையை ஆரம்பமாகும். ஏன்னா நான் ஆம்பளை பிள்ளை சட்டை பேண்ட்டை போட்டு வெளியே ஓடி வந்துடலாம். பொம்பளை பிள்ளை அப்படியே அண்ணே ட்ரெஸ்ஸு போட்டு வரணும்ல, மேக்கப் போட்டு வரணும்ல. அதனால இவருக்கு வெளியிலே சென்ற இடமெல்லாம் தனக்கு ரெண்டு வெட்டி முடிச்சுட்டு வரும் கவிக்குயில் கலிபாணி செற்போர் அரசி குயிலும் இனிமையாக பாடக்கூடிய பாஸ்துக்குரிய அன்பு சகோதரி ஏபி பூபதிஷ்டி அவர்கள் இவருங்க மேடையிலே வெள்ளையம்மளாக நடித்து உங்கள் அன்பை மறுப காத்துக் கொண்டிருக்கின்றார். ஆகிய கண்கள் உடையவளே ஆழகத்து மகளே அடிமருவோர் நாய் கூடிடோ நதியில் அடிமருவோர் நாய் கூடிடோ தாயே கருமாறி எங்கள் தாயே கருமாறி தேவி கருமாறி சென்ற இடமெல்லாம் தனக்கு நயனை வெட்டி முடிச்சிட்டு வரும் நடிப்பிச்ச வேந்தன் நடிப்பின் சிகரம் வாழ்வீச்சு மன்னன் வசன புயல் என்ற பட்டம் பெற்று RS பிரபு அவர்கள் இவருங்க மேடையிலே சேதுபதியாகவும் பின் பாண்டிமணி தெய்வமாக நடித்து உங்கள் அன்பை மரப காத்துக் கொண்டிருக்கின்றார். காட்டுப்பள்ளி பாரபுள்ள கமலப்படாதே காட்டுப்பள்ளி வழி மறிக்கு கணக்கெடுக்காதே சேதுபதி பேர சொன்னா புள்ளி முதுங்கும் பாருலங்கே சேதுபதி பேர சொன்னா புள்ளி முதுங்கும் பாரு காட்டுப்பள்ளி பாரபுள்ள கமலப்படாதே காட்டுப்பள்ளி வழி மறிக்கு கணக்கெடுக்காதே சேதுபதி பேர சொன்னா புள்ளி முதுங்கும் பாருலங்கே சேதுபதி பேர சொன்னா புள்ளி முதுங்கும் பாரு. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னானே, இந்த பாண்டிச்சாமி நாடகத்துல மதுரை பாண்டிச்சாமி நாடகத்துல ஜல்லிக்கட்டு காளையை அடக்கிறது வெள்ளச்சாமியோட வேலை. இந்த ஜல்லிக்கட்டு வேஷம் போட்டு ஆடுறதுக்காக சரி திரைப்பட புகழ் சென்னை புகழ் சில்லுன்னு ஒரு காதல் பெரிய மருது சிவகாசியில நடிச்ச மாடு இங்க நம்ம ஏரியாவுக்கு கூட்டி வந்திருக்கிறோம். பாஸ்துக்குரிய அன்பு தம்பி பாலகிருஷ்ணன் அவர்கள் இவருக்கு மேடையிலே ஜல்லிக்கட்டு காளையாகவும் பின் நண்பர்களாக நடித்து ஆறுமணிய சக்கரவர்த்தி இசை தென்றல் இசை ஞானி இசை புயல் இசை மன்னன் என்றெல்லாம் போட்டப்பட்ட எஸ்பி பட்டை முரியசன் அவர்கள் இவருங்க மேடையிலே ஆறுமணியம் அன் பின்பாடு இசைத்துக் கொண்டிருக்கின்றார். என்ன சுமந்தே பெட்டி எடுத்த அம்மா பாசத்துக்கு முன்னாலே
தெய்வமல்ல சும்மா பத்து மாசம் என்ன சுமந்து பெற்றி எடுத்த அம்மாவோ மதத்துக்கு முன்னாலே தெய்வமல்ல சும்மா ஓரத்தத்தை எல்லாம் வாழ தந்து பத்தி வளர்த்த அம்மாவோ அன்புக்கு முன்னாலே ஆகாசமா எறும்பு வண்டாவே தொடுப்பு சேராவே கொப்புள் பொடி அறுத்தெடுத்த அம்மா கண்ணுறக்கம் பாராமே கட்டு தண்ணி இல்லாமே பால் குரு ஊட்டி வளர்த்த அம்மாவோ தாகத்துக்கு பின்னாலே தெய்வம் அல்லதுமா ஓ தாகத்துக்கு பின்னாலே தெய்வம் அல்லதுமா கொடுத்து அக்கையா சொல்ல கொடுத்து அண்ணாடு கூட கொடுத்து நல்ல சோறு வாங்கி கொடுத்த ஆச்சாட்டி வெள்ள பொறுத்து அக்கையா சொல்லி கொடுத்து அண்ணாடு கூட கொடுத்து நல்ல சோறு வாங்கி கொடுத்த களவண்டி நடவுனட்டு காட்டு நதச்சு கொடுத்த திருவாடு சேர்த்து வச்சு சில துண்டு வாங்கி கொடுத்த கொஞ்ச நேரம் காணல நாங்கமே பாடறிப்பே அம்மா கொஞ்ச நேரம் காணல நாங்கமே பாடறிப்பே உன்ன படம் வாழ்க்கையிலே அம்மாவோ காலடி மண்ணுக்கு முன்னாலே திருநெருகுமா மாசம் என்ன சுமந்தை கட்டி எடுத்த அம்மாவோ மதத்துக்கு முன்னாலே தெய்வம் அல்லதுமா புதிகார அப்பருக்கு அடிமர வாக்கப்பட்டு ஊரமான உயிரே தொழுமைய தாங்கிக்கிட்டே அப்பனுக்கு அடிமன வாக்கப்பட்டு ஊரமான உயிரே கொடுமைய தாங்கிக்கிட்டே 5 வட்டி 10 வட்டி ஐயா எங்க கடனப்பட்டு அத்தனையை நாம் படிக்க ஆயுசுக்கு தாங்கிக்கிட்டேன் பட்டாலும் போதும் நான் போனீரே உசுர விட்டே அம்மா போதுமே நான் போனீரே உசுர விட்டேன் தொட்டில் தொட்டி கட்டிட உனக்கு பஞ்ச மூங்கி விட்ட வச்ச ஆறாறு தொண்டை வாழ்க்கை அடிச்சு ஓட வச்சு புட்ட கூடத்துக்கு முன்னே என்ன கூட முறைக்க வச்சு புட்டு வாழூட்டி என்ன வளர்த்த அம்மா உனக்கு பாலூத்த வந்திருக்கே பாகிமயமா 10 மாசம் என்னது வந்து பெற்றி எடுத்த அம்மாவோ மதத்துக்கு முன்னாலே தெய்வம் அல்லதுமா ஆராரிரோ ஆராரிரோ ஆரி ஆரிராரோ ஆரி ஆரிராரோ ஆரி ஆரிராரோ. அருமையான பாடல், அருமையான இசையமைப்பு. மாவன் நன்றியை தெரிந்து கொண்டு மிருதங்க சக்கரவர்த்தி, மிருதங்க வித்வான், கோடையடி குமரர், பலவாத்திய மன்னர் பெற்று என்னை அழைத்து வந்த நைனா கோபி அவர்கள் இவருக்கு இடையிலே மிருதங்கம் அண்டோல கண்டபே இசைத்துக் கொண்டிருக்கிறார். நைனா கோபியா கொடுக்க ஆபை
சாமர்த்திய மன்னன் கோடி குமரர் ஆல்ரவுண்ட் மாஸ்டர் என்றெல்லாம் பட்டம் பெற்று அன்பு தம்பி PS பாண்டித்துரை அவர்கள் இவருக்கும் இடையிலே ஆல்ரவுண்ட் இசைத்துக் கொண்டிருக்கின்றார். தாள கலைஞர் தாள மாஸ்டர் என்றெல்லாம் பட்டம் பெற்று அன்பு தம்பி முத்துக்குமார் அவர்கள் இவருக்கும் இடையிலே தாளம் இசைத்துக் கொண்டிருக்கின்றார். முக்கியமான விஷயமனே கொட்டகை அமைப்பு அல்ல சிறப்பான முறையில் சேகர் அண்ணா அவர்கள் தென்மாரி சேகர் அண்ணா அவர்கள் சிறப்பான முறையிலே கொட்டகை அமைத்திருக்கின்றார்கள். மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு சீன் அமைப்பு அல்ல சிறப்பான முறையிலே அஜித் அஜய் சீன் வீரமங்கலம் சிறப்பான முறையிலே சீன் அமைத்திருக்கின்றார்கள். மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு நமது ஊரில் தேர் திருவிழா மற்றும் மாநாட்டம் மயிலாட்டம் கரகாட்டம் புதுமனை புகுவிழா பூப்புனித நீராட்டு விழா அனைத்து விசேஷங்களுக்கும் உங்கள் காதுகளுக்கு இனிமையான பழைய புதிய கிராமிய பாடல்களை கரண்ட் இருந்தாலும் கரண்ட் இல்லாவிட்டாலும் உங்கள் காதுகளுக்கு இனிமையான ஜெனரேட்டர் மூலமாக ஒளி அமைக்க ஒளி அமைப்பகம் MAR ஆடியோஸ் இல்ல நம்ம பகுதியில நம்ம மை செட்டு விளம்பரம் அருமையான ஒரு மை செட்டு சிறப்பான முறையிலே மைக்கு ரொம்ப குயிக்கு டீப்பு ரொம்ப டாப்பு லைட்டு ரொம்ப வெயிட் சிறப்பான முறையிலே ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் MAR ஆடியோஸ் ஆயக்குடி இருப்பு அடம்புவர்கள் சிறப்பான முறையிலே உரிமை பரிசுத்தமானே சிறப்பு அருமையான ஒளியில் அமைப்பு நன்றி தெரிவித்துக் கொண்டு முக்கியமான விஷயமனே தானத்தில் தானம் சிறந்த தானம் அன்னதானம் என்று சொல்லுவார்கள். நாங்கள் வந்த பிள்ளை இருந்தாலும் உங்கள் சொந்த பிள்ளை ஏற்று சாப்பாடு ஒரு ஏற்பாடு ஹோட்டல்ல கூட்டி வந்து விட்டாங்க. எதுல ஹோட்டல் என்ன சாப்பிடுங்க என்ன வேணும் ஏது வேணும் சாப்பிடுங்க அப்படின்னாங்க. ஆனா மீன் குழம்பு மீன் முட்டை கூட்டு பொரியல் நல்ல சிறப்பான முறையில் பண்ணியிருந்தாங்க. நானும் அடி சாப்பிட சங்கடப்பட்டாங்க. நேரமாயிடுச்சு அப்படின்னு அவங்க இதே சாப்பிட்டுட்டாங்க. அருமையான சாப்பாடு ஏற்பாடு செய்த விழா குழுவினருக்கு எங்களுக்கு கலைக்குழு சார்பாக நன்றி. ஆனா நீங்க எல்லாம் திருப்தியா சாப்பிட்டீங்க. சரிங்க. எனக்கு தான் உடம்பு சரியில்லை. சும்மா கொஞ்சமா அப்படிதான் சாப்பிட்டேன். ஒரு வாரத்துக்கு பசிக்காதரா என்னால முடிஞ்ச அவ்வளவுதானே. சரி சாப்பாடு ஏற்பாடு செய்த விழா குழுவினருக்கு மனமார்ந்த நன்றி. எத்தனை பேருக்கு பேரை சொன்னானே டான்ஸ்கார பிள்ளை பேரை சொல்லவே இல்லையே. சரி புள்ள வந்துச்சா வரலையா இல்ல கூட்டி ஒண்ணா விட்டு வந்தாங்களா இல்ல கெல்லு கட்டையும் தள்ளிட்டு வந்தாங்களா? சரி நீங்க எதிர்பார்க்கலாம். ஆடல் அழகி அபிநய சுந்தரி நடிப்பு தாரகை நாட்டிய மேனகை நடன சிங்காரி நாட்டிய ஒய்யார் என்ற பட்டம் பெற்று கலைமணி அவர்கள் இவருங்க மேடையிலே டான்ஸ் காமிக்க நடித்து உங்கள் அன்பை மறுபடியும் காத்துக் கொண்டிருக்கின்றார். என்னை தெரிந்திருந்தாலும் தெரிய வந்தாலும் மணப்பாறையை சேர்ந்த PR ரங்கராஜன் அவர்கள் பப்புன் காமிக்காவும் பல வேடங்கள் நடித்து உங்கள் அன்பை மாறப்ப காத்துக் கொண்டிருக்கின்றேன். சரிங்க. நம்ம ஊர்ல இந்த நாடகம் இல்லங்க எந்த நாடகம் வந்தா சரி பொன்னர் சங்கர் நாடகம் மற்றும் வீரபாண்டிய கட்டபொம்மன் பாசி பதக்கனை பவளக்கொடி அரிச்சந்திர மயான கண்டம் காத்தவராயன் மகமாயி முத்தாளம்மன் மதுரை பாண்டி மற்றும் வள்ளி திருமணம் எந்த நாடகம் வந்தாலும் சிறப்பான முறையிலே சிறந்த நாடகரை அமைத்து கொடுக்க நாடகத்தின் அமைப்பாளர் எங்களுக்கு எல்லாம் பொறுப்பாளருமான பாஸ்துக்குரிய அன்பண்ணா அதவத்தூரை சேர்ந்த RK வேலாயுதம் செயற்குழு உறுப்பினர் இசை நாடக சங்கம் காரைக்குடி அண்ணன் கொடுங்க. நாடக சிறப்பாக நடக்க இந்த நாடக விழாவினை சிறப்பான முறையிலே நடித்துக் கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்கள் முனியையா சுவாமி இளைஞர்கள் நற்பணி மன்றம் மற்றும் கிராமத்தார்கள் சடையமங்கலம் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. ஏன்னா நீங்க எல்லாம் தான் முடியும். நீங்க எல்லாம் முதலாளி நாங்களாம் தொழிலாளி. சாப்பிடுற சாப்பாடு முத கொண்டு என் குடும்பம் என் பிள்ளைங்க எல்லாம் அப்படின்னா யாரு ஊருக்காரங்க தான். ஏன்னா இவங்க இது மாதிரி திருவிழா வச்சு அழைத்து வந்து வயிறு நிறைய சாப்பாடு போட்டு அதிகால நேரத்துல பணம் கை நிறைய சம்பளத்தை கொடுத்து ஊருக்கு போயிட்டு அவங்க சொன்னா பாத்தீங்களா. எல்லோருமே நல்லா இருக்கணும். வாழ்க வளமுடன் தெரிவித்துக் கொண்டு முக்கியமா இந்த நாடக விழாவினை சிறப்பான முறையிலே யூடியூப் மூலமாக ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் பாஸ்துக்குரிய அன்புள்ளம் BSK லைவ் மற்றும் AK மீடியா யூடியூப் சேனல் 2 யூடியூப் சேனல் ஓடிட்டு இருக்கு. சிறப்பான முறையில் அமைத்திருக்காங்க. லைவ் செல்லிலே பார்த்துக்கலாம். அருமையான யூடியூப் சேனல் AK மீடியாஸ் யூடியூப் சேனல் அன்புள்ளவங்களுக்கும் BSK லைவ் அன்புள்ளவங்கள் மனமாக நன்றி தெரிவித்துக் கொண்டு மண்ணை விட்டு மறைந்தாலும்
மனித விட்டு மரியாதை திரைப்பட உலகிலே மக்கள் மனதை நீங்கா இடம் பிடித்த பாஸ்துக்குரிய அன்பு உள்ளம் புரட்சி தலைவர் விஜயகாந்தோட பாடலை பாடிவிட்டு நான் விடைபெறுகிறேன். ஹலோ 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 அந்த வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே, பனி துளிய போல குணம் படைத்த தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து இந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு? அந்த மன்னவன் பேரு வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே, பனி துளிய போல குணம் படைத்த தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து இந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு? அந்த மன்னவன் பேரு வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே, இது துளிய போல குணம் படைத்த தென்னவனே. மாறி போன போதும் இனி தேறு போவி, மாறி மாறி தூட்டும் இனி யாரு உனக்கு நாரி? பாசம் வைத்ததாலே நீ பயிரை காத்த வேலி, பயிரை காத்ததாலே நீ பலிய சுமந்த நீதி, சாமி வந்து வேண்டிடுமா நீ பரிதாக்கி மண்ணுக்கு சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு? அந்த மன்னவன் பேரு வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே, இது துளிய போல குணம் படைத்த தென்னவனே. நெஞ்சமென்னும் கூடு அதில் இருக்க வைத்ததாரு? துன்பம் வந்த போதும் அதை துடைப்பது இங்கு யாரு? கலந்த போது சேரு அது தெளிய போது நீரு, கடவுள் போட்ட போடு இனி திருத்த போவதாரு? எந்த பொண்ணும் ஆயிடுமா நீ பாடினார் தீர்ந்து, இந்த விண்ணுக்கு மண்ணுக்கு சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு? மன்னவன் பேரு வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே, இது துளிய போல குணம் படைத்த தென்னவனே.